இருக்கிறார். அந்த கிருபை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாள் தான். சங்கீதம் 90 வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதே 80 வருஷம் இருந்தாலும் பாடும் வேதனையும் தான். பாடுகள் நிறைந்த ஒருத்தர் வாழ்கிற நாம் கடவுளுக்கு எப்படி வாழணும், கடவுளுக்கு எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நினைச்சு பார்க்கலாம். தலையை தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உட்காரன் கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அது மாத்திரமல்ல, இப்படி மாளிகையில் அவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு பெருமை சாமி. எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனை இருந்தாலும் சரி, எத்தனை கண்ணீர் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, ஆண்டவர் நீ சொன்ன வார்த்தையின்படி இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் நான் சேர்த்துக்கொண்டே வார்த்தையின்படி நீ சேர்த்துக்கொள்ள தெய்வம் என்பதை அறிந்து வாழ கிருபைத்தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையின் காரம் கொடுக்கட்டும். இயேசு இனி நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். நேற்று நான் படித்த ஸ்கூலு சுரண்டையில், நான் திருநெல்வேலி டைசஸில் லே செக்ரட்டரியாக இருக்கிறதுனால அது ஸ்கூலில் ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் ஆனாங்க. ரொம்ப ஜெயமேரின்னு சொல்லி ஒரு அருமையான ஆசிரியை. ஆசைன்னா அவ்வளோ டியூட்டியில் எல்லா காரியத்தையும் பர்ஃபெக்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட்டில் வாங்குகிற சம்பளத்துக்கு கட்டுப்பட்டு வேலைன்னு செய்ய ஒரு எண்ணம். கவர்மெண்ட்டில் வாங்குகிற நிறைய பேர் செயலிடுறதில்ல, ஏதோ போன வந்தோம் வேலை பார்த்தோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒழிய அந்த டியூட்டியில் வேதத்தில் வாசிக்கமில்லை. நீதிமொழிகள் 22 கடைசியை வாசிக்கும் போது, தன் வேலை ஜாக்கிரதை கண்டாயானால் அவர் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்கள் முன்பாக நிற்பான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்ட மகள் கட்டுப்பட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்க. ரிட்டையர்ட் ஆன உடனே அதுக்கு என்ன சிறப்பு விருந்தினர் அழைச்சிருந்தாங்க. அது காரணம் கேட்டால், நான் படித்த ஸ்கூலு, அதனால் நான் சின்ன பிள்ளையில் படித்த ஸ்கூலுங்கனால என்னை அழைச்சிருந்தாங்க. நான் படிக்கும்போது 228 பேர் தான் படித்தோம். இப்போ 3200 பேர் பிள்ளைகளுக்கு மேலே படிக்காங்க. காரணம் கேட்டால், இப்படி டீச்சர்ஸ் உண்மையாக வேலை பார்த்ததுனால, பெர்ஃபெக்டாக வேலை பார்த்ததுனால, சாட்சியாக இருந்ததுனால பள்ளியோடைய ஸ்ட்ரென்த்தே ஜாஸ்தி ஆகிட்டு. அது மாத்திரமே சொன்னாங்க, நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சிங்க, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்காக சில காரியம் செய்யணும்னு சொல்லி அவங்க நிறைய காரியம் செய்ய சொன்னாங்க. செய்து கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமில்ல, அந்த டீச்சர் ரிட்டையர்ட் ஆகுறாங்கன்னு சொன்ன உடனே நிறைய டீச்சர்ஸ் அழுதாங்க. கேட்டால் ஒரு கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய டீச்சர்ஸ் இல்லையே அப்படின்னு நினச்சி. ஏன்னு கேட்டால், கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் இன்றைக்கி ஜாக்கிரதை இல்லாத வேலை செய்ய மக்கள் நிறைய பேர் உண்டு. அவங்க பயணித்த நாட்கள்லாம் நினைக்கிறது, இன்றைக்கி உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு பயணித்த மக்கள் தான் இன்றைக்கி தலைப்பு. உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு பயணித்த மக்கள் தான் இன்றைக்கி தலைப்பு. அவங்க பயணித்த விதத்தை பார்க்கும்போது ஒரு ஆடம்பரம் இல்லாமல் அவங்க கொடுத்த பொறுப்பை கரெக்டாக டியூட்டியை செய்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக இருந்து மாத்திரமல்ல, நிறைய பேர் அழுதாங்க. அந்த காட்சியை நான் பார்த்தேன். நிறைய பேர் அழுது காட்சியை பார்க்கும்போது தான், இப்படி ஒரு டீச்சரை விட்டுட்டு போகிறோமே அப்படி காரணம் கேட்டால், அப்படி ஒரு உண்மையான உழைப்பு, கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளா. ஏன்னா அந்த மிஷினரி உருவாக்கின ஒரு ஸ்கூல் அது. பேரன்பர்க்கு ஒரு மிஷினரி சொல்லி ஜெர்மன் தேசம் வந்த மனுஷன் 1815 இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த இடத்துல உருவாக்கி பள்ளிக்கூடத்தை உருவாக்கின மனுஷன். அவர் வாழ்ந்த நாட்கள் 36 வருஷம்தான். இங்கிலாந்து தேசத்தில், அவர் ஜெர்மன் தேசத்தில் வாழ்ந்தால் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கலாம். அப்படிப்பட்ட கிளைமேட் உள்ள ஊட்டத்தில் இங்கே வந்து மனைவி ஒரு அருமையான 3 பிள்ளைகள், ஒரு நாய் வளர்த்துருந்தார். அருமையான மிஷின் வளர்த்த காலத்தில் மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறந்தோடனே அவருடைய அந்த வேகத்தில் நாய்க்குட்டி இறந்து போச்சுது. அவரே எடுத்து அடக்கம் பண்ணார். கல்லறை தோண்ட கூட ஆள் இல்லை. அவரே அந்த கல்லறை தோண்டி அவரே அடக்கம் பண்ணி அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது, இப்படியும் மிஷினரிகள் பாடுபட்டாங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் இப்படி இல்லை, ஊழியர்கள் இல்லை. ஏதோ சம்பளம் வாங்குகிறோம், குவார்ட்டர்ஸ் ஃப்ரீ,
எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு வாழ்றக்கூடிய கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும்னு சொல்லி வாழக்கூடிய மக்கள் ஒரு சில பேர் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி ஏன் அப்படி பாதிக்கப்படி சொன்னால் உண்மையுள்ள ஊழியர்கள் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவானுக்கு தீவிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். நீ பணத்தை நீடி ஓடுவாயானால், பணத்துக்கு நீ வாழ்வாயான வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறா. ஆபிரகாம் கொடுத்த வார்த்தைப்படி உன் பேரை நான் பெருமைப்படுத்த சொல்ல தெய்வம் பொய் சொல்லும் மனிதனே இல்லை, மனமாற மனுபுத்தனே இல்லை. ஒரு சொல்லி செய்யாமல் இருக்கவே மாட்டார். நான் கிட்டத்தட்ட முந்தின நாள் காலையில் தான் போகிறேன். ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் காலையில் 5 மணிக்கு ஏர்போர்ட்டு போயிட்டு முழுவதும் 2 நாள் சரியான வேலை முடிச்சு நேற்று நான் இந்த ஆலந்தூர் சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக தான் ராத்திரி தான் வந்து சேர்ந்தேன். நேற்று பிறகு தான் வந்து சேர்ந்தேன். எப்படியாவது வந்துடணுங்கிறதுக்காக தான். நான் ஒரு வியாபாரி, நான் ஊழியன் அல்ல, நான் ஒரு வியாபாரி. ஏன் எப்படி காரணம் கேட்டால் கடவுளுக்கு நம்மளை பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கும்போது, கடவுள் ஒவ்வொரு நாட்களும் நடத்த விதத்தை பார்க்கும்போது ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையும் கடவுள் பிரியமான வாழ்க்கையாக ஓடணும். இதுதான் வாழ்க்கை, வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் 4 சகோதரர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சென்னையில். ஒரே கூட்டு குடும்பம். தம்பி ஜான்சனுக்கு தெரியும், ஜான்சன் எனக்கு சொந்தக்காரரு. காரணம் கேட்டீங்கன்னா உண்மையுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது, கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது தரித்திரம் வராது, கஷ்டம் வராது. சங்கீதத்தில் வாசிக்கமில்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும் பாக்கியவான், உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டுடன் கடுதலும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் உரியவர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளில் எருசலேமில் வாழ்வை நீ காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கூட்டம் சமாதானத்தையும் காண்பாய் விதத்தில் வாசிக்கிறோம். காரணம் கேட்ட வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும், புரோஜனமான வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை செலுத்துள்ள வாழ்க்கையை வாழ்வாயானா உன் கண்களுக்கு முன்பாக பிள்ளைகளாம் செழிப்பாக வாழ்வாங்க. உன் பிள்ளைகளுக்கு முன்னால் பிள்ளைகள் செழிப்பாக மாத்திரமல்ல, உன் குடும்பமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் தேவனுக்கு மகிமை உள்ள குடும்பமாய் வாழும். நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி இல்லை, நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை. அந்த அம்மா ஒரு டீச்சர் நேற்று அவங்க முன்னுக்கு நான் பார்க்கும்போது அப்படியே அழுது அந்த அம்மாவோட காலை தொட்டு கும்பிடுறாங்க. தொட்டு கும்பிட்டு, டீச்சர் நீங்கள் போயிடுறீங்க, நான் எப்படி வாழ முடியும், நான் எப்படி வாழ முடியும்? அந்த அம்மா கேட்டாங்க. கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லலை. என்ன சொன்னாங்க? உன் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும், தடை நீக்கும்னா கடந்து போகிற வாழ்க்கை உண்மையாக நீ வாழ்வாயானா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார்ல. வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை வாழ்ந்து இன்னும் புரோஜனம் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை. கிறிஸ்தவம் தான் அன்றைக்கி தப்பு பண்ணுறது தான் கிறிஸ்தவம் தான். 95% கிறிஸ்தவங்க தான் தப்பு பண்ணுற வாழ்க்கை. நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஐயா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஒரு குருவானவர் தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஐயா இந்த குடும்பத்துக்கு திருமணம் பண்ணி 3 மாதம் கூட ஆகலை, பெண் பிள்ளை வாழலை, என்ன பிரச்சனையுமே இல்லை, வாழலை. எனக்கு ஜெபம் பண்ணி நீங்கள் சொன்னால் செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னு காரணம் கேட்டால் பெண்ணுடைய அம்மா சொல்லுது மாமியார் இருக்கக்கூடாதான். மாமியார் எங்கே போயிடுவா? அவங்ககிட்ட மாமியார் இருக்கக்கூடாது. அவன் பெத்த வயசு பிள்ளை என்ன செய்வா? மாமியார் இருக்கக்கூடாதான். மாமியார் இல்லாமல் தள்ளிட்டு வந்தால் அங்கே வா அப்படிங்கிறாள். அப்போ என்ன போகல, ஒரு கிறிஸ்தவங்க இவங்க என்ன செய்கிறாங்க? பெண்கள் கூட்டத்தில் முன்மாதிரி இருக்காங்க, அதை காத்திருவு கூட்டத்தில் முன்மாதிரி இருக்காங்க, பாசிபிளில் முன்னாடி உட்காந்துருக்காங்க. எதுக்கிட்டால் கடவுள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுவோம், தோத்திரம் அல்லையான்னு சொல்றியே. உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அது பெற்றெடுத்த மகனை தாய், அந்த விளக்கம் தாய் ஒரு மிஷினரி மனைவி. அந்த மிஷினரி இறந்துட்டாங்க. அந்த 3 பையங்க ஒரு பெண்ணு. நம்ம மிஷினரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மருமகள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த மகன் வாழன்னு சொன்னால் நீ என்ன வாழ்க்கை? அதுவும் அந்த பெண்ணுக்கு தகப்பனார் இயேசுவின் மந்தைன்னு உருவழித்து வர செய்கிறாரு. இயேசுவின் மந்தைன்னு உருவழித்து சரி, என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை சீல் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு வாழ்க்கை தான். உலகம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தோடு கடந்து ஒரு வாழ்க்கை ஒன்றையும் எடுத்து போகிறதில்லை. உன் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையை மாத்திரமல்ல, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி, கணக்கு கேட்க எஜமான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு
25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமான வர போறாரு, ஒருத்தரும் தப்ப முடியாது. இந்த வாழ்க்கையை அறிஞ்சு தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ தான் கேட்கணும். இன்னைக்கு மிஷினரி வராமல் இருந்திருப்பான்னா ஒரு அடி நிலம் கிடையாது, நம்மகிட்ட ஒரு நிலம் கிடையாது. நீ திருச்சபை சொத்தை கூறு போட்டு திருக்கிறதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் வாழ்க்கை. திருச்சபை காசுன்னா உப்பு போடாமல் சாப்பிட வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இது வாழ்க்கை இல்லை. திருச்சபை சொத்தை நீ வித்த அப்படின்னு சொன்னால் ஆண்டவனு கூறு போட்டுருவார். அதை மட்டும் மனசில் வைக்கணும். மனசில் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை இருக்க, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கிருபைத்தாங்க. வேதத்தில் வாசியம் இல்லை. அப்போஸ்தலர் 20:30 வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு? எனக்கும் என் கூட இருந்தவங்களுக்கும் என் சொந்த கேள்வி வேலை செய்துங்காரு. வாங்குவதை பாருங்க, கொடுப்பது பாக்கியம் வாழ்றாரு. நீ கொடுத்து பாரு, கடவுளுக்கு வாழ்ந்து பாரு, கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பாரு. ஒரு வாழ்க்கை எவ்வளவு மகிமையா வாழும். இன்னொரு ஐயா ஒரு குருமார் இங்கே இருக்காங்க, வேலைச்சல் இருக்காங்க. அவங்க என்னை தேடி வந்தாங்க. மகளை கட்டி கொடுத்த இடத்துல மருமகன் வந்து ரொம்ப பிரியமாக மனைவி மேலே இருக்கான். அது தாய் சேர விடுறதில்லை. 2 குழந்தைகள் பெற்று எடுத்திருக்காங்க. நான் கேட்டேன், எப்படியா 2 குழந்தைகள் பெற்று எடுத்து வாழ விடுறேன்னு சொல்கிறியே, எப்படி 2 பிள்ளைகள் பெற்று எடுத்தான்னு கேட்டேன். தாய் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதம் டூர் போயிடுவா. அந்த டூர் நேரத்தில் போய் சேர்ந்தனது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்ப சாட்சி இல்லா குடும்ப மகிமையுள்ள வாழ்க்கை. இந்து மக்கள் மற்ற மக்கள்லாம் பயப்படுறாங்க. என்ன சொல்லி பயப்படுறாங்கன்னா, இந்த கோயில் சுத்த சாப்பிட்டா நீ அழிஞ்சு போயிடுவோன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது, உனக்கு மனசாட்சி இல்லை. ரட்சகராக ஆண்டவர் தெரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இவர் தான் ரட்சகர், இவர் தான் வாழ வைக்கும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் நிலைமை என்ன? வேதத்தில் வாசியம் இல்லை. லூக்கா 10 கடைசி வாசிக்கும் போது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத வாழ்க்கையை தெரிந்து கொண்டால் விதத்தில் வாசிக்கமே. தெரிந்து கொண்ட வாழ்க்கை நீ வாழ்றியா? தெரிந்து கொண்ட வாழ்க்கை வாழ்றியா? ரொம்ப வேதனையாக இருக்க. சிலர் நினைச்சு பார்த்தா ஆண்டவர் ரத்தம் சிந்தி பரிசுத்தரை வாழ்ந்தாரியா? ஆண்டவர் வாழ்ந்த காலம் நன்மை செய்ய சுற்றி தெரிந்தார். திரளான ஜனங்களுக்கு மனது உருகினார், கண்ணீர் விட்டு அழுதார், ஜனங்களுக்கு பரிதவிக்கிறேன்னு சொன்னார். ஒரு பரிதவிக்க வாழ்க்கையில் உண்டா? பரிதவிக்கூடிய வாழ்க்கை உண்டா? ஆண்டவர் பயணம் செய்து சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி. நீ பயணம் செய்து சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் பயணம் செய்யணும்னு சொன்னால் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமுள்ள வாழ்க்கையை வாழணும். அதைத்தான் இன்னைக்கு துட்டு சம்பாதிக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல்வாதி நம்ம இல்லை. அரசியல் அந்த தொகுதிக்கு 50 கோடி செலவழித்தேன், 70 கோடி செலவழித்தேன், அதை சம்பாதிக்க செலவழிக்காங்க. நீ சம்பாதிக்க வரல. ஒரு ஆத்ம பாரம், ஒரு ஆத்ம தாகம் வேணும். ஆண்டவர் சொன்னார்ல, எசேக்கியேல் 20:32 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பை நிற்கவும் சுவரை அடைக்கிறதுக்கு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண சொல்லி அழுது கண்ணீர் விட்டு அழுதார்ல. திறப்பில் நிற்கக்கூடிய மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறாரு. ஏதோ வாழ்ந்தும் வாழாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை இல்லை மாத்திரமல்ல, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். அநியாயமான வாழ்க்கை வாழக்கூடாது. அநியாயமான வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய பேர். வாழ்க்கை பாருங்க, அநியாயமான வாழ்க்கை. ரொம்ப காரணம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆண்டவர் ஒரு நாள் உனக்கு கைவிட மாட்டார். நீ உன் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கை இருக்குமானா? வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்விலும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதை சந்ததிக்கு அப்போது எனக்கு காணலன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை இருக்கா? நீ வாழ்ந்து பாரு. உன் பிள்ளைகள் வாழ்வு எப்படி செழிக்குது பாரு. உன் கணவன் வாழ்வு எப்படி செழிக்குது பாரு. ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, ஏன் நோய்? வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆண்டோட பயணம் மட்டும் சாதாரண பயணம் இல்லை. ஆண்டோட பயணம் பண்ணா ஆண்டவரை போல வாழணும். அவர் நன்மை செய்கிறவே சுற்றி தெரிந்தார். அப்படி வாழ்க்கை வாழ்றப்பா. எங்க ஆலயத்தில் ஒரு மகா இருக்கா, 3 பிள்ளைகள். கணவன் வந்து சூசைட் பண்ணிட்டான், தவறான வாழ்க்கை வாழ்ந்தான். இந்த பிள்ளை கடவுளுக்கு பிரியமான பிள்ளை, கடவுளோடு வாழக்கூடிய பிள்ளை, மகிமுள்ள பிள்ளை, கடவுளை எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள பிள்ளை. கணவன்கிட்ட எவ்வளோ அட்வைஸ் பண்ணா.
அவ சொன்னா, ஒரே வார்த்தை சொன்னா, உன் கண்ணு ஒன்று தப்பு செஞ்சுதுன்னா ஒரு கண்ணை பிடுங்கி போடு. ஏனுக்கா சரீரம் முழுவதும் அழியதை விட உன் கண்டு கெட்டுக்கு போய் நல்லதுன்னு ஆண்டு சொல்கிறார். ஐயா, வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லியார். மனுஷன் கேட்கல. அந்த மகன் ஒரே அழுக, அவ்வளோதான். திடீர்னு ஒரு நாள் மகன் சூசைட் பண்ணிட்டான். 3 பிள்ளைகளை வீட்டுக்கு தெருவுக்கு வந்துட்டாங்க. நல்ல கடவுளுக்கு பயந்த பிள்ளை, கடவுளுக்கு பயந்து சாட்சி மகிழ்ச்சி செலுத்தக்கூடிய பிள்ளை. ஆனால் அவ்வளோ மேலே எத்தனையோ பேர் குற்றம், எத்தனையோ பேர் குற்றம், குறை, எத்தனையோ பேர் குறை, நடந்த குற்றம், வெளியே போன குற்றம், புருஷன் இல்லை. ஒரு நாள் என்ன கேட்டா, ஐயா நான் என்ன பண்ணட்டும், என்ன பண்ணட்டும், என் வாழ்க்கைக்கு என்ன பண்ணட்டும் கேட்கும்போது நான் சொன்னேன் ஒரே வார்த்தை. நேற்று நான் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். இந்த ஸ்கூல் கேம்பஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இந்த மலர் நினைவுகள்னு சொல்லி பழைய நினைவுகள் வந்தது. என்னென்னா, ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், படிக்க வசதி இல்லாமல். என் தாய் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து போய் கதிர் எடுத்து அந்த கூலியை வாங்கி ராத்திரிக்கு அவிச்சு போட்டு அடுத்த நாள் குத்தி அரிசியாக்கி சாப்பாடு கொடுத்த காலங்கள் உண்டு. இந்த படிக்க காலத்தில் சிஇபி சித்தர்னு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தாங்க. ரொம்ப நேர்மையான ஆள், ரொம்ப நீதிமான். அப்படி நீதிமான் பார்க்கவே, அவன் மாதிரி நீதிமான் மாதிரி வேறு யாரையும் பார்க்க முடியாது, அவ்வளோ நீதிமான். 1.5 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல எனக்கு. இப்போ 1.5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் ஃபீஸ் கட்டுறாங்க, 1.5 ரூபா கட்ட முடியல. எனக்கு அவங்க ஒரு மாதிரி பேசின உடனே எனக்கு ரொம்ப மனசு பாரம், மனசு கஷ்டம். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா அண்ணன் கிணறு வெட்ட போகிறாங்க, இன்னொரு அண்ணன் மாட்டு வண்டி வேலைக்கு போகிறாங்க, தம்பி படிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் ஏதாவது கூப்பிட்டு வேலைக்கு போகிறேனே நல்லா இருக்குமில்ல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. கோ எஜுகேஷன் ஸ்கூலு என்னை எழுப்பி விடும்போது பொம்பளை பிள்ளைகள்லாம் பார்க்காங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படி சொன்னேன். எங்கள் அம்மா அப்படியே அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்கண்டா, நீ ஒருத்தனாவது படிப்ப, குடும்பத்துக்கு விளக்கேற்றுவ, காத்திருந்தப்ப மகனே நீ எப்படி செய்றியா, அவங்க தாங்க முடியல. அது சாப்பிட்ற கும்பான்னு சொல்லுவாங்க, வெண்கலத்தில் இருக்கும், அது விற்று எனக்கு ஃபீஸ் கேட்டினாங்க. அந்த காட்சியை என்னை பார்க்கும்போது, அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வேதனை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தே, மகளாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே,
மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய். அது மாத்திரமில்லை, எனக்கு அந்த பள்ளிக்கூடத்தை முடித்து வெளியே வரேன். ஒரு அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா என் மகா சாரட்டக்ரஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தா, உங்கள் தம்பி தான் ஃபீஸ் கட்டினாங்க. என் தம்பி வந்து ஐஎம்எஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார், இப்போ என்எம்எஸ் ட்ரெஸராக இருக்கார், சாரா ஸ்கூலில் செக்ரட்டரியாக இருந்தார். எனக்கு பார்க்கும்போது அது முன் அந்த மாதிரி சின்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் தம்பி பெரிய நீதிமான், தேவனுக்கு பயந்த மனுஷன். நாங்கள் ஒரே குடும்பம்தான். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் வார்த்தைக்கு மனுஷன்கிட்ட இடம் இல்லை. துட்டு சம்பாதிக்கலாம், கரஸ்பாண்டாக தான் எவ்வளோ துட்டு அடிக்கலாம், சேர்மனாக இருந்தால் எவ்வளோ துட்டு அடிக்கலாம், செக்ரட்டரியாக இருந்தால் எவ்வளோ துட்டு அடிக்கலாம். துட்டு வீட்டு வாசப்படியில் பாவம், வேறு எங்கேயும் போகாது பாவம். வீட்டு முன்னே படுத்துருக்கோம், வேறு எங்கேயும் இப்போ சில பேர் நினைக்கலாம் ஒரு நாள் வீட்டு முன்னே தான் படுத்துருக்கோம், வேறு எங்கேயும் போகாது. அது ரொம்ப நல்ல வாழ்க்கை, வாழ்கிற வாழ்க்கை. யோசனை பண்ணி கடவுளுக்கு பயந்து, ஆண்டவரே ஒரு சித்தப்படி நடத்துங்க, ஒரு சித்தப்படி காரியத்தை வாக்கி செய்யுங்க. ஏன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, சீரியா தேசத்தில் ஒரு சிறு நாட்டு படைகள் போய் சிறு தேசத்தை ஒரு சிறு பெண்ணை சிறப்பிடிச்சு கொண்டு வந்துடுவாங்க. சிறு பெண்ணு வீட்டில் நாகமான்னு சொல்லி மனுஷன் இருக்கார், அவர் குஷ்டரோகி, நாட்டுடைய பட தளபதி குஷ்டரோகி. இந்த பெண்ணு சொல்கிற, எங்கள் ஐயா இஸ்ரேல் தேசத்துக்கு போவாருன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, விடுதலை பெற்று வரான்னு சொல்லி ஒரு பாரம், ஒரு ஆத்தும தாகம், ஒரு பாரத்தோடு சொல்கிற இந்த வார்த்தையை அந்த புருஷன்ட்ட நாகமாட்டு சொல்கிறாங்க. நாகமான் சீர நாட்டு ராஜாவுக்கு சொல்கிறான். சீர நாட்டு ராஜா என்ன சொல்கிறாரு, சரி நீ இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு போ, அங்கே ராஜாவுக்கு ஒரு லெட்ரு தரேன், லெட்ரு கொண்டு தரேன், நீ போய் சோம்பற்றுவான்னு சொல்கிறாரு. லெட்ரு வாங்கிட்டு 6000 சேக்கல் தங்கல், 10 சேக்கல் வெள்ளி, 10 மாற்று வஸ்திரம் கொண்டுட்டு ஜகஜாக போகிறாரு. அது லெட்ரு வாங்கின உடனே இஸ்ரேல் ராஜாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போகுது. யார்டா குஷ்டத்தை விடுதலை பண்ண தர முடியும், யார் விடுதலை பண்ண முடியும்னு கேட்காரு. உடனே அங்கே இருக்க தீர்க்கதரிசி எலிசாவுக்கு அந்த செய்தி போய், இஸ்ரேல் தேசத்து தேவன் ஒருத்தர் உண்டு என்பது அறியட்டும், அவனுங்க அனுப்பு அப்படிங்காரு. அனுப்புன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி ஒன்றும் சொல்லலை, மந்திரம் அடிக்கலை, கொலை அடிக்கலை, சாயம் பூசலை, கை வைக்கலை, கிட்டே வரல. வெளியே ரோட்டில் நிற்கிது, ரதம் நிற்கிது, எட்டி சொல்கிறான், ஒரே மாதிரி சொல்கிறான், யோர்தானில் போய் 7 தடவை முழுகு, 7 தடவை முழுகு, 7 தடவை முழுகுங்க, ஒரே வார்த்தை. ஆனால் இவனுக்கு ரொம்ப கோபம், ரொம்ப ஆத்திரம். என் நாட்டு நதி ஆர்பார் தர்பார் நதியோட இது ஃபேமஸா, கிட்ட வருவான், என் காலை தடவுவான், கையை தடவுவான், இப்படி செய்வான் அப்படின்னு நினச்சேன். இஸ்ரேல் தேசத்துடைய நதியை குளிக்கிறது நான் வந்தேன்னு சொல்கிறான். அவனுக்கு கையில் கொடுக்க மனுஷன் சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய காரியம் செஞ்சுருந்தா நீ செஞ்சுருப்பீங்க இல்லை, சில ஒரு இடைக்கிட வெள்ளி, இடைக்கிட நகை, இடைக்கிட காசு வைக்காங்கல்ல, அப்படி செஞ்சுருப்பீங்கல்ல. ஆனால் அதை சொல்லலை. முன்னைக்கு வைத்திய மனுஷன் எப்படி ஏமாத்துறான்ல, எப்படி இல்லாமல் ஏமாத்துறான். அப்புறம் ஒரே வார்த்தை சொன்னார், யோதான் முழுக்குன்னு சொன்னார். அவர் தான்
இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முழுகின உடனே மாம்சமே சிறுவளின் மாம்சத்தை போல மாறிடுச்சு. மாசினோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படி தெய்வத்தில் உண்டா, இப்படி கடவுள் உலகத்தில் இருக்கா? ஏன்னா ஆண்டவர் நமக்கு ரத்தம் சிந்தி மறிச்சான்னு தெரியாது இல்லை. ஆண்டவர் ரத்தம் சிந்தி மறிச்சா நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் கிறிஸ்தவனுக்கு தெரியல. ஏதோ புராணம் மாதிரி வாசிக்கிட்டு இருக்காங்க, புராணம் மாதிரி வேதத்தை வாசிக்க அவ்வளோதான் வாசிக்க முடிய, அதை சிந்தித்து யோசித்து இப்படி ரட்சிக்கிறதுக்கு தேவன் ஒருத்தர் உண்டு, அவள் கர்த்தராக தெய்வம் வச்சுருக்கோமே, எவ்வளோ சந்தோஷம் சொல்லக்கூடிய மக்கள் இல்லை. அது மாத்திரமில்லை, ஆண்டவர் எவ்வளோ விடுதலை கொடுக்க தெய்வம், அது மறந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. கிறிஸ்தவனே நிறைய பேர் மறந்துடுறாங்க. இன்றைக்கி வந்து அடிக்க போகிறான், பள்ளிவாசலுக்கு போகிறான், சாயந்தரம் 5 மணிக்கு போனால் சில பொம்பளையால் எடுத்து குழந்தை தூக்கிட்டு ஓடுதுங்க. வெளியே வருவார், தொழுதுட்டு வருவார், ஊதுவார், சரியாயிடும் நினைக்கா. உனக்கு படைத்த தெய்வம் எவ்வளோ பெரிய தெய்வம், எவ்வளோ பெரிய ஆண்டவர். இன்றைக்கு ரட்சிக்கிற தெய்வம் மாத்திரமில்லை, உன் விடுதலை தந்து உன்னை ஆஸ்வதிக்க தெய்வம் வேதத்தில் வாசிக்கமில்லை. எண்ணாமல் 24 வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசிப்பது கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேல் ஆசி கர்த்தருக்கு பிரியம். நிறைய பேர் மாறலை. அவன் கொண்டு போன பொருளெல்லாம் வாங்கலை, திகசி வாங்கலை. நம்மளுக்கு கிடைக்கக்கூடியக்காரங்க மொட்டையை வாங்கிடுறாங்க. மொட்டையை கொடு, அதை குணத்தை கொடு, இதை கொடு, இதை கொடுன்னு சொல்லி மொட்டையை வாங்கிடுறாங்க. சாபம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாயானா, தேவன் சாட்சி இல்லாத வாழ்க்கை நீ வாழ்வா, சாபத்தை மாட்டிக்கிடுவேன். ஆனால் ஒன்றும் செய்யலை. அவன்கிட்ட வேலைக்காரன் இருந்தாலும் ஒரு கேயாசி, அவன் எலியாவுக்கு பிறகு எலிசா, எலிசாவுக்கு பிறகு கேயாசி வந்திருக்கணும், வரல. காரங்கிட்ட பண ஆசை, பண ஆசை சகல தீமைக்கு வேற இருக்குது. அவன் சொன்ன எஜமான் பைத்தியக்காரன் சொல்லி ஓடுறான். எங்கே ஓடுறான்? நாகமான் சுகம் பெற்று விடுதலை பெற்று போய்கிட்டு இருக்கான், அவனை தேடி ஓடுறான். ஓட்டத்தை பார்த்தோன்னு நாகமான் அப்படியே வண்டி நிறுத்தி கீழே குதிச்சு என்னப்பா விஷயம் கேட்கான். இப்போ தான் ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டாங்க, ஐயா ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் ஒரு தாளந்து வெள்ளியும் தாங்க கேட்கான். 2 தாளந்து கொண்டுன்னு சொல்லி வேலைக்காரரை கூப்பிட்டு அனுப்பிடுறான். அனுப்புகிற உடனே வீட்டில் வச்சுட்டு போய் ஒன்றும் தெரியாத மாதிரி எலிசாட்ட போய் நிற்கிறான். எலிசா ஒரு வார்த்தை கேட்குறான்ல, கேயாசியே நீ எங்கேருந்து வர்றா, நீ எங்கேருந்து வர்றன்னு கேட்கான். அவனை பதில் சொல்ல முடியலை. ஒரே வார்த்தை சொல்கிறான். நாகமாக சொல்கிறான், ஒலியோ தோப்புகளையும் திராட்சத்தோடும் வாங்குவதுக்கு காலமா? நாகவான் குஷ்டரோகம் உன்னை சந்தை தொடர்ந்து பிடிக்கணும்னா இன்னைக்கு சாபத்தை வாங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு திருச்சபைக்கு விரோதமாக வாழ்கிற பிள்ளை வாழ்க்கை இதை ஆண்டோட நீ பணிக்க. ஒரு சீசரில் ஆண்டு கூட போயிட்டு இருக்காங்க. ஆண்டு பணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆண்டு நடந்து போகிற மாதிரியே தெரியல. அவங்களையும் ஏமாந்து போகிறாங்க. கடவுளுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உணர்த்தப்பட்டவர் கண்ணீர் விட்டு அழுதாங்கல்ல, கண்ணீர் விட்டு அழுதாங்கல்ல. முதல் வேத பாடத்தை வாசம் யாத்திரை 33ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் சமூகருக்கு முன்பாக செல்லும் உனக்கு இளைப்பாந்தனான்னு சொன்னார். எதுக்கு? மோசை கேட்கலாம், ஜனங்கள் வழங்கா கொடுத்த ஜனங்கள், வழங்கா கொடுத்த ஜனங்கள். நான் உள்ளே வந்த உடனே மேலே இதைத்தான் பார்த்தேன். ஒரு வசனம் சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 14:11 நானே நல்ல மேய்ப்பன். இன்னொரு பக்கம் ஆண்டவர் கதவை தட்டுறார் இல்லை, வேதத்தில் வாசிக்கும் வெளிப்படுத்தல் 3:22 வாசிக்கும் போது இதோ வாசம் பண்ணிட்டு கதவை தட்டுகிறேன், ஒருத்தர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவட்ட வாசம் பண்ணிட்டு போஜனம் பண்ணுவேன் சொன்னேன்ல, அழகா வாசனம் இருக்குது. நான் வந்தோன்னதை தான் பார்த்தேன். நம்ம இதே கதை தட்டிக்கிட்டே இருக்காரு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சோர்வு கஷ்டங்கள். நீ கடவுள் மேலே பாரத்தை வை, கடவுள் மேலே பாரத்தை வச்சு வாழ்ந்து பாரு, கடவுள் முன்னால் வச்சு பாரு. தாவீதாச்சா சொல்கிறால சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது, கர்த்தரை எப்போது முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர்கள் வலது பார்த்து இருக்க அசைக்கப்படுவதில் அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் வேணும், ஆண்டவர் தர முடியும். ஒரு வாழ்க்கை தான் அது கடவுள் பிரியமான வாழ்க்கை. உலகத்தை நீதிமான் யாரும் கிடையாது, ஆண்டவர் தவிர. ஆண்டவர் ஒருத்தர் தான் சொன்னார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் யாரும் குற்றப்படுத்த முடியாது கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். எந்த தலைவரும் கேட்கல, யாரும் கேட்கல, எந்த அவதாரமும் கேட்கல, ஆண்டவர் மட்டும்தான் கேட்டார். எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கோம், எத்தனையோ சில காரியங்கள் நியாயம் பண்ணியிருக்கோம். அதை நினச்சி நான் ஒவ்வொரு நாளுக்கும் சில நேரத்தில் அழுவேன்.
நினைப்பேன், ஆண்டவரே உgrove எவ்வளோ காரியம் செஞ்சிட்டப்பா, என் வாழ்க்கை சரியில்லாமல் ஆக்கிட்டேனே. ஆனால் ஒன்றும் இல்லாத எனக்கு தரித்திரமாக வாழ்ந்து எனக்கு இவ்வளோ பெரிய கிருபையை தந்து வழிநடத்தி ஒரு ராஜாக்களும் ஆசனாக்களும் தெய்வம்னா சாதாரண தெய்வம் இல்லை. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். எல்லார் வீட்லேயும் கஷ்டம்தான், யார் வீட்லேயும் கஷ்டம் இல்லாத வீடே இல்லை, படி இல்லாத வீடே கிடையாது. படி இருக்க எல்லா வீட்டையும் படி இருக்கும், வசதியான குடும்பத்தையும் பிரச்சனை தான், எல்லா பிள்ளையும் பிரச்சனை. ஆனால் உன் வாழ்க்கை கடவுளுக்கு கூட வாழும்போது, கடவுளை இணைஞ்சி நீ வாழும்போது கர்த்தர் ஒன்று ஒரு நாள் கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கம்ல 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது சுனைமியால் சொல்லுவா, எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவா, இவர் பரிசுத்தவான் என்று காணுகிறேன், எப்போனா நம்ம விட்டு தங்கட்டும், ஒரு நாற்காலி வைப்போம், குத்துளுக்கு வைப்போம், மேஜை வைப்போம், அவர் எப்போன்னு தங்கட்டும்னு கேட்பா. தீர்க்கதரிசியை பார்த்து கேட்பா, நான் புருஷன்கிட்ட சொல்லுவா, உடனே கேயாசின்னு சொல்லுவான், போட்டிங்கல்ல வேலைக்காரன் கேயாசியை கூடுவான், கேயாசி கூட சூனை வேலை கூப்பிடுறாம்மா, கூப்பிட்ட உடனே எங்களுக்கு இப்படி சகல கரணையோட நன்மை செய்தியே, உனக்கு நாங்கள் என்ன செய்யணும், ராஜா கிட்ட பேசணுமா, பிரபுக்கிட்ட யார்கிட்ட பேசணும்னு கேட்பான். அவர் சொல்லுவான், தேசத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஐயா, வசதியாக இருக்கேன், எனக்கு ஒரு குறை இல்லைம்பா. மறுபடியும் தீர்க்கதரிசி கேட்பான், கேசம் கேட்பான், அவன் முகத்தை பார்க்க மாட்டான். ஒரு முறை திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப நாளைக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50 ஊழியக்காரங்க இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணணும், ஒரு அம்மாவுக்கு காய்ச்சல், ஜெபம் முடிச்சுட்டு ஒருத்தரும் ஜெபம் பண்ணலை. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணி கூட்டம்லாம் முடிச்சு இங்கே வர்றோம். அந்த வீட்டை வந்த உடனே அந்த வீட்டில் சாப்பாடு, அருமையான சாப்பாடு, 665 அந்த கடை மட்டன் சாப்பாடு, பயங்கர சாப்பாடு. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி சொன்னார். ஐயா சொல்கிறாரு, அந்த அம்மா கையை ஆஸ்வதிங்க, கத்தியை ஆஸ்வதிங்க, அந்த சிக்கனை வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சாப்பிட்ட பிறகு சாப்பிடும்போது எண்ணங்கள் இல்லை, நிறைவேறு வாழ்க்கை அது, அந்த கொடுத்தா தான் வாழ்க்கை, அது வாழ்க்கை இல்லை. கடவுள்கிட்ட எப்பவும் கேட்கணும், கடவுள்கிட்ட எப்பவும் துதி தொத்து எப்பவும் நன்றி சொல்லணும், எப்பவும் நன்றி சொல்லணும், எப்பவும் நன்றி சொல்லணும். நீ கடவுளை துதிக்கும் போது கர்த்தர் எப்பவும் தூதனை முன்பாக அனுப்புவார், தடையில் நீக்கிற முன்பாக கடந்து போகிறார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. முதல்ல காலையோட ஃபஸ்ட் ஃப்ளைட்டுக்கு போகிறேன், ஃப்ளைட்டு போயிடுச்சு, இல்லை என் கூட வரலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று அறிவேன், எனக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும். கடைசி நான் ஒரு ஆள் தான் ஏறினேன் கடைசியாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. காட்ட நான் அவரை நேசிக்கேன், நான் அவர் வேலைக்கே நான் ஓடுறேன். அவன் அவருக்கு தெரியுமில்ல, ஆண்டு சீவார அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விசுவாசம் வாழ்க்கை நம்ம வரணும். உங்கள்கிட்ட துட்டு இருக்குது, துட்டுலாம் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்த செத்த நாயில் கேவலம் வாழ்ந்த என்ன ஆண்டு உயர்த்தினாலும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரா? கருத்தை நிச்சயமாக உயர்த்தும். நம்ம நேசிக்கிற தெய்வம், தெய்வம் மனதுருக்கூடியவர். ஆண்டவர் நேசிங்க, கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழுங்க. ஒன்றும் கொண்டு போகிறதில்லை, கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். எவ்வளோ நாள் வாழுவோம்? எனக்கெல்லாம் இன்றைக்கி 77 வயசு, என் வீட்டமாக 71 வயசு. இவ்வளோ நாள் வாழணும்னு சொல்ல முடியாது. இந்த வாழ்க்கையில் நான் உயர்ந்ததுக்கு ஒரே ரகசியம் இந்த வேதம்தான். இந்த வேதம்லாம் வளர்ந்துருக்க முடியாது. வருஷத்துக்கு 17 முறை வாசிப்பேன். இப்போ என்னால் கண் ஆப்ரேஷன் பண்ணதில் வாசிக்க முடியல. 23 நாளில் பைபிள் வாசிப்பேன். ஒரு நாளைக்கு 1000 முறை பைபிளை முத்தம் கொடுப்பேன். 1000 முறை. என் பேத்தி கேட்பா, என்ன தத்தங்க பைத்தியமானு கேட்பா. பைத்தியம்தான், ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான். தாவீது சொல்கிறாலாம், கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கப்படியா நான் அசைக்கப்பட முடியலை. தருத்தரமான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை. சொந்தக்காரங்களாம் ஒதுக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்கன்றாங்க. எல்லாம் நம்மளை பார்க்காமலே சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு சொந்தக்காரங்க தெரியுமா அப்படிம்பாங்க. காரணம் கேட்ட கடவுள்னு மேலே தான். அதனால் ஒதுக்கிட்டோன்னு நினைக்காதீங்க. நம்மளை ஆண்டவர் யாரையும் ஒதுக்கலை. பிள்ளை வாழ்க்கை குறவையா, பிள்ளை தலைமையில் கை வச்சு பண்ணுங்க. நெடுமுழங்கால் இல்லைங்க, நெடுமுழங்காலில் ரகசியமாக கதவை அடைச்சிட்டு நெடுமுழங்க, ஆண்டவரே எங்கே பாருங்க ஐயா, எங்கே பாருங்கப்பா, ஏழ்மையை பாருங்க,
என் கஷ்டங்களை பாருங்கள், எங்கள் அவமானத்தை பாருங்கள். சிலுவையில் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கப்பா. உம்முடைய பழகக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, உம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கை எங்கள் தாங்க. கேளுங்க, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வராது. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உங்கள் கண்ணீரையும் பார்ப்பார்ல, நிச்சயமாக பார்ப்பார். யாராண்டு ஒதுக்குறவரே தெய்வம் இல்லை, நேசிக்கிற தெய்வம். வேதத்தில் வாசியம் இல்லை, யோவான் 15:16 வாசிக்கும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்ல தெய்வம். தெரிந்து கொண்ட தெய்வம் ஒரு நாள் உங்கள் வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்படுத்துகிற தெய்வம் இல்லை, ஆஸ்வதிக்கிற தெய்வம். இந்த ஆண்டவர் மாத்திரம் பாருங்கள், வாழ்கிற வாழ்க்கை எல்லார்ட்டையும் நேசிங்க, எல்லாரையும் நேசிங்க. யாரும் நமக்கு எதிரி கிடையாது, எல்லாரும் நேசிங்க. சிறுவையில் ஆண்டவர் அந்த கள்ளன் கொடுத்தார்ல, வாக்கு கொடுத்தார்ல, இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசி இருப்பான் வாக்கு கொடுத்தார்ல, அதே தெய்வம் வாக்கு கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து ஆபிரகாமுக்கு ஒன்றுமில்லாத ஆபிரகாமை அழைத்து ஆசிரித்து ஒரு பேரை என்னை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் நிச்சயமாய் நம்மை ஆசிரிப்பார். திரையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? எனக்கு கொடுத்த நேரத்தை அதிகமாக ஆயிடுச்சு, பரவாயில்ல, சாரி, மன்னிச்சுக்கிடுங்க. எனக்கு ஆர்வம், எனக்கு ஒரு காரியங்கள் தேவ சமூகத்தை வாழணும் அப்படிங்கிற வாழ்ந்த ஒரு எண்ணம் தான். எனக்கு ஒன்றுமில்லாமல் தருத்தரமாக செத்த நாயிலும் கீழே வாழ்ந்த ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்று சொன்னால் கடவுளுக்கு மகிமையை வாழணும் இல்லை. அதனால தான்